ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேக்ஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அட்வான்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூனிட் 2 த ரீமன் மேப்பிங் தியரம். இந்த தியரம் ரொம்ப ஒரு முக்கியமான தியரம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இந்த தியரம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ப்ரூவ் பண்ணணும், எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். நம்மக்கிட்ட ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜியன் ஹோல் பிளேன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹோல் பிளேன் இல்லைன்னா ஹோல் பிளேன் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் ஆச்சு மிஸ் ஆகுற மாதிரி தான் இந்த ஒரு ரீஜியனை தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரீஜியனில் எந்த ஒரு ஓட்டையும் கட்டும் இல்லை. ஸோ இந்த ரீஜியன் ஒரு முழுமையான சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். அப்படி ஒரு ரீஜியன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீஜியன்லேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் Z0ன்னு. அப்படி நம்ம ஒரு பாயிண்ட் Z0ன்னு எடுக்கும் போது அங்கே ஒரு யூனிக் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று கிடைக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஒமேகான்ற ரீஜியனில் Z0ன்னு ஒரு புள்ளி இருக்கும், f of zன்னு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் யூனிக்காக இருக்கும். இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இது அந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நார்மலைஸ்டு பை த கண்டிஷன். இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நார்மலைஸ்டு பை த கண்டிஷன் f of z0 is equal to 0. இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f of zல zக்கு பதிலாக Z0ன்னு போட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0 ஆகணும். அதுக்கப்புறமா இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் எஃப்க்கு பதிலாக ஜெட்டுக்கு பதிலாக Z0ன்னு போட்டு அதை டெரிவேட்டிவ் எடுத்தால் அதோடைய வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும், 0வை விட பெரிய வேல்யூவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று அந்த ரீஜியனில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனான f of z 1-to-1 மேப்பிங் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் ரீஜியனில். அண்ட் ஆல்சோ ஆன்-டு மேப்பிங் ஆன் த டிஸ்காக இருக்கணும். அதாவது 1-to-1 அண்ட் ஆன்-டு மேப்பிங் ஒரு ரீஜியனில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை நம்மளால் ஒரு டிஸ்காக சேஞ்ச் பண்ண முடியும். அந்த டிஸ்கோடைய ரேடியஸ் லெஸ் தேன் 1 இருக்க மாதிரி ஒரு யூனிட் ரேடியஸ் கொண்ட ஒரு டிஸ்காக நம்மளால் இந்த ஒரு பெரிய சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை நம்மளால் ஒரு சின்ன டிஸ்காக யூனிட் சர்க்கிள் மாதிரி மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த சிம்பிளி கனெக்டட் ரீஜியனுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது மட்டும் பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் ஒரு யூனிக்கான ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இந்த ரீஜியனுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் 1-to-1 ஆன்-டு மேப்பிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இது f of zலேருந்து இந்த f of zன்ற ஃபங்க்ஷன் ஒமேகான்ற பெரிய ரீஜியனை ஒரு சின்ன டிஸ்காக மாற்ற முடியும். லெஸ் தேன் 1 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்காக மாற்ற முடியும் இந்த ஃபங்க்ஷனால் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் ஒமேகா அண்ட் that satisfies the normality of the conditions normalized by the conditions f of z0 is equal to 0 and f dash of z0 greater than 0 and f of z is a mapping from 1-to-1 mapping of omega onto the disk w less than 1, absolute value of w less than 1. ஸோ இதுதான். இப்போது நம்ம ப்ரூஃப்குள்ளே போகலாம். இந்த ப்ரூஃபை உடச்சி சிம்பிளாக ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். புக்கையும் நம்ம ப்ரொஃபஸர் கொடுத்த நோட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நாம் யூனிக்னஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூனிக்னஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஒரு 2 ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். எங்கள் ப்ரொஃபஸர் வந்து அதை இன்னும் கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் தட் f1 of z அண்ட் f2 of zன்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். f1 of z0 is equal to 0. இந்த 2 ஃபங்க்ஷனுக்குமே அவங்க சொன்ன நார்மலைஸ்டு பை த கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லி 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, ஜெட்டுக்கு பதிலாக z0 போடும்போது 0 ஆகிடும்னு சொல்லி, அதே மாதிரி இந்த 2 ஃபங்க்ஷனுக்குமே f1 of z0 f2 of z0ன்னு போடும்போது 2 ஃபங்க்ஷனுமே 0 ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் f' of z0 f1 dash of z0 greater than 0 and f2 dash of z0 greater than 0ன்னு எடுத்திருக்கோம். So that each of f1 and f2 mapping onto the disk and also இந்த 2 ஃபங்க்ஷனுமே ஒமேகாவில் இருக்கிற ரீஜியனை ஒரு சின்ன டிஸ்காக ஆன்டு மேப்பிங் பண்ணி ஒரு சின்ன டிஸ்காக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தியரத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் யூனிக்கான ஃபங்க்ஷனாக இருக்கும், இது மாதிரி வேறு எந்த ஃபங்க்ஷனும் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது இது எல்லாமே அவங்க கொடுத்துருந்த விஷயம். இது எல்லாமே நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போது f1 of f2 இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா. இப்போ இது காம்போசிஷனில் பார்க்கும்போது இந்த f2ன்ற மேப்பிங்கில் ஆரம்பித்து f1ன்ற மேப்பிங் வரைக்கும் நம்ம போகும்போது ஒமேகான்ற டிஸ்கை சின்ன ஸ்மால் டபிள்யூவாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இந்த காம்போசிஷன் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த காம்போசிஷன் இஸ் a 1-to-1 மேப்பிங் ஆஃப் absolute value of w less than 1 onto itself. Also the mapping is conformal. இது ஒரு conforming mapping. நம்மளுக்கு தெரியும் such a mapping is given by a linear transformation. இந்த மாதிரி ஒரு மேப்பிங்கை நம்மளால் இந்த மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எழுத முடியும். அப்படி எழுதுறது மூலமாக இதில் இருக்கிற s of 0 ஈக்குவல் டு 0 ஆயிரும். இதில் இருக்கிற s of zக்கு பதிலாக நம்ம 0ன்னு போட்டோன்னா ஈக்குவல் டு 0 ஆகும். அண்ட் s dash of 0 இஸ் ஈக்குவல் டு f1 of f2 இன்வர்ஸ் ஆஃப் 0 டேஷ்னு ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ கண்டிப்பாக 0 கிடையாது, 0 விட ஒரு பெரிய வேல்யூ. அப்போது அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் s of 0 is equal to 0 and s dash of 0 is not equal to 0 and greater than 0ன்ற விஷயம் நம்மளுக்கு இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, s of 0 equal to 0னா அந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷனை நம்ம உருவாக்குறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற மாதிரி ஈக்குவல் டு 0வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து e power i gamma alpha is equal to 0ன்னு எடுத்திருக்கோம். இதில் alpha is equal to 0 e power i gamma s of zன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த s of zன்ற ஃபங்க்ஷனில் e power i gamma zன்னு எடுத்துக்கிறோம். இதில் ஜெட்டை இதை வந்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா இதோடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 மாறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இது எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து ஆல்ஃபாவை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ s of 0 வந்து 0வாக இருக்கும். ஆனால் s of 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்ட்டு s dash of 0 is not equal to 0 and greater than 0. அட்லீஸ்ட் ஒரு பாசிபிள் வேல்யூவாச்சும் s dash of zக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு பையன்னு கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன தான் ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கும்போது
அது greater than 0வாக தான் இருக்குது. இந்த 1 to 1 அண்ட் ஆன் டு மேப்பிங்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்குவாட்ஸ் லெம்மா படி புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்குவாட்ஸ் லெம்மா படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் எஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எஸ் டேஷ் ஆஃப் 0 இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்குவாட்ஸ் லெம்மா மூலமாக எஸ் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த டபிள்யூன்ற டிஸ்கை வந்து வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோன்னா அந்த டபிள்யூன்ற டிஸ்கோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நம்ம இந்த எஸ் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜெட்டுன்னு எடுக்கும் போது எஸ் ஆஃப் ஜெட்டுன்றது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் f1 ஆஃப் f2 இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு. இதோடைய வேல்யூ ஒரு ஐடென்டிட்டி வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஐடென்டிட்டினா அப்போ ஏவும் பியும் சேம் தான். ஒரு ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனாகவும் ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாகவும் இருந்து அதோட வேல்யூ ஐடென்டிட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேம் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதை இவங்க கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணி பார்த்தாலும் மொத்த ஃபங்க்ஷன்ஸுமே சேமாக ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும், வேறு ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். வேறு எந்த ஃபங்க்ஷனும் இந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாது அப்படிங்கிறது தான் இதோடைய யூனிக்னஸ் ப்ரூஃப். ஸோ இப்போ யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் உண்மையிலேயே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எக்ஸிஸ்ட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு we know that such a mapping is given a linear transformation. The conditions f1 and f2 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஒமேகான்ற ரீஜியனில் ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ரீஜியனில் வேலை செய்கிறதுக்கு ஆள் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜீன்ற ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்க இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். ஜி வந்து அனலிட்டிக் அண்ட் யூனிவேலண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஜி ஆஃப் செட் வந்து வேல்யூஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கணும் அந்த ஒமேகான்ற ரீஜியனில். அண்ட் ஜி ஆஃப் ஜெட் நாட், ஜிக்கு பதிலாக ஜெட்டுக்கு பதிலாக ஜெட் நாட்டுன்னு போட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0 ஆயிடணும். அதே மாதிரி ஜி டேஷ் பண்ணணுன்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். இதெல்லாம் தான் இதோட கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியாக ஃபங்க்ஷன்ஸை கொண்ட ஒரு ஃபேமிலி இதில் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த ஒமேகான்ற ரீஜியனில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எஃப் டெரிவேட்டிவ்க்கு வந்து வேல்யூ கிரேட்டர் தேன் 0ன்னு வருது அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அந்த ஃபங்க்ஷன் இவங்க சொல்கிற மாதிரி 1 to 1 அண்ட் ஆன் டு மேப்பிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒமேகான்ற பெரிய ரீஜியனை, சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை ஒரு சின்ன டிஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த ஃபங்க்ஷனால் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ரூஃபை ஒரு 3 துண்டாக உடைக்கிறோம். முதல்ல நம்ம இந்த ஃபேமிலின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் ஜெட் நாட்னு போட்டால் வேல்யூ 0 ஆயிடணும், எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் நாட்னு போட்டால் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம எடுத்துக்க போகிற நம்மளுக்கு வரப்போகிற ஃபங்க்ஷன், இந்த கிடைச்ச ஃபங்க்ஷன் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் கொண்ட ஃபங்க்ஷன்
அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா வேறு எந்த ஃபங்க்ஷனாலையும் அது கிட்டேயே வர முடியாது. இருக்கிறதுலே பெரிய ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2 விஷயமும் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃப்பால் ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை ஒரு டிஸ்க்குள்ளே கொண்டு வர மேப்பிங் வேலையை பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் உள்ளே போகலாம். To prove that script f is not empty, we note that there exists by assumption a point a is not equal to infinity and not in omega. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேம் நோட்ஸ் பார்ப்போம், அதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஸ்கிரிப்ட் எஃப்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லைன்னு நம்ம ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. அதனால் நம்ம முதல் கண்டிஷனாக என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த ஸ்கிரிப்ட் எஃப் சிம்பிளி கனெக்டட் ரீஜியனுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எஃப் சிம்பிளி கனெக்டட் ரீஜியனுக்குள்ளே இல்லாத ஒரு பாயிண்ட்டை நம்ம ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த சிம்பிளி கனெக்டட் ரீஜியன் ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அது காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொண்டு இருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட் இந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாச்சு இந்த சிம்பிளி கனெக்டட் ரீஜியனுக்கு வெளியே ஹோல் பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு ஏன்னு நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஏங்கிற பாயிண்ட்டு நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஏங்கிற பாயிண்ட்டு ஒமேகான்ற ரீஜியனில் இல்லை, ஆனால் ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுவும் அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ ஒமேகான்ற ரீஜியனில் ஜெட்டுன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஜெட்டுன்னு ஒரு பாயிண்ட் ஒமேகாலேருந்து எடுத்துக்கிறோம். அந்த ஒமேகாவில் இருக்கிற ஜெட்டுங்கிற பாயிண்ட்டில் இந்த ஏங்கிற பாயிண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். இந்த ஜெட்டுங்கிற பாயிண்ட்டு நாட் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்டு இது ஒமேகான்ற ரீஜியனில் இருக்குது. இந்த ஜெட் மைனஸ் ஏங்கிற பாயிண்ட்டு ஒமேகான்ற ரீஜியனில் இருக்குது. அண்ட் அது அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தயாரிக்கிறோம். இந்த ஒமேகான்றது ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்ன்றதுனால இந்த மாதிரி ஜெட் மைனஸ் ஏங்கிறத நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனாக மாற்ற முடியும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம மாற்றுறோன்னா ரூட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஏன்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வைக்கிற பேர் ஹெச் ஆஃப் ஜெட். ஹெச் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஏ. இந்த ஃபங்க்ஷன் சேம் வேல்யூவை 2 தடவையோ ஆர் ஆப்போசிட் சைன் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவையோ எடுக்காது. ஸோ இது ஒரு யூனிக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற வேல்யூ மாதிரி 2 சேம் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 சேம் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ h1 ஆஃப் ஜெட்டுக்கும் ஜெட் மைனஸ் ஏன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. அண்ட் h2 ஆஃப் ஜெட்டுக்கும் z2 மைனஸ் ஏன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 2 இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஏ கேன்சல் ஆயிரும், ரூட் போயிடும். அப்போ z1 இஸ் ஈக்குவல் டு z2ன்னு ஆயிரும். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இதில் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 ஃபங்க்ஷன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரே ஃபங்க்ஷனுக்கு 2 சேம் வேல்யூஸ் கிடைக்காது. அதே மாதிரி 2 சேம் ஃபங்க்ஷனுக்கு 2 சேம் ஃபங்க்ஷனுக்கு வேறு சைன் இருக்கக்கூடிய வேல்யூஸ் கிடைக்காது. இப்போ h1 ஆஃப் ஜெட்டும் h2 ஆஃப் ஜெட்டும் ஈக்குவல்னு சொன்னாங்கன்னா h1 ஆஃப் ஜெட்டுக்கு மைனஸ் z1 h2 ஆஃப் ஜெட்டுக்கு மைனஸ் z2 ப்ளஸ் z2 ஆன்சர் கிடைக்காது. ரெண்டுத்துக்குமே வேறு சைனில் ஆன்சர் கிடைக்காது அப்படின்றது தான் இவங்களோட கருத்து. இப்போ இதில் என்னென்னா இந்த h ஆஃப் ஜெட்டு இங்கே யூனிவேலண்ட்டாக இருக்குது. யூனிவேலண்ட்னா an analytic function. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது யூனிவேலண்ட்னா நம்ம என்னன்னு பார்ப்போம்.
அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் g ஆஃப் zன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த g ஆஃப் z வந்து இந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ள யூனிவேலண்ட்டாக இருக்கணும்னா if two functions g of z1 and z2 is equal, ரெண்டு சேம் பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ரெண்டு பாயிண்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் கிடைக்கிற ஃபங்க்ஷனும் சேமாக தான் இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு வேறு வேல்யூஸ் கிடைக்காது. அதே போல் ரெண்டு சேம் ஃபங்க்ஷனுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்காது, ஒரே ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட 1-to-1 மேப்பிங் மாதிரி தான். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 மேப்பிங் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை நாம் யூனிவேலண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அது யூனிவேலண்ட். ஸோ இங்கே கிட்டத்தட்ட நம்ம எடுத்திருக்கிற இந்த ஹெச்சும் யூனிவேலண்ட்டாகவும் இருக்குது, அனாலிட்டிக்காகவும் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுபடி ஹெச்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூனிவேலண்ட்டாக இருக்குது அண்ட் அதுக்கு எந்த ஆப்போசிட் வேல்யூஸும் அது எடுத்துக்காது. ஓப்பன் மேப்பிங் தியரம் படி இது ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். By open mapping theorem, we know that a non-constant analytic theorem maps open sets onto open sets. ஸோ இது வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்றதுனால இதால் ஒரு ஓப்பன் செட்லேருந்து இன்னொரு ஓப்பன் செட்டுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் மேப்பிங் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இப்போது ஹெச் ஆஃப் z0லேருந்து ஹெச் ஆஃப் ஒமேகாவுக்கு நம்மளால் ஒரு ஓப்பன் மேப்பிங் பண்ண முடியும். ஸோ அப்போது இமேஜ் ஆஃப் ஒமேகா அண்டர் ஹெச் வந்து நம்மளுக்கு ஹெச் ஆஃப் ஒமேகான்னு எக்ஸிஸ்ட் ஆகும். ஒமேகாவோட இமேஜ் ஹெச்சில் வச்சு செக் பண்ணும்போது ஹெச் ஆஃப் ஒமேகான்ற ஒரு ஓப்பன் செட் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒமேகான்ற ரீஜியன் ஓப்பனாக இருக்கும். சின்ஸ் z0 பிலாங்ஸ் டு ஒமேகா, ஹெச் ஆஃப் z0 பிலாங்ஸ் டு ஹெச் ஆஃப் ஒமேகா. ஆஸ் ஹெச் ஆஃப் ஒமேகா இஸ் ஓப்பன் a real number ரோ கிரேட்டர் தேன் 0, ஒரு புதுசாக ஒரு ரியல் நம்பர் ரோ கிரேட்டர் தேன் 0 கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் z, ஹெச் ஆஃப் z0 அண்ட் ஹெச் ஆஃப் ஒமேகா, இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இந்த ஹெச்சை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போது ஹெச் ஆஃப் zக்கு பதிலாக ஹெச் ஆஃப் z0ன்னு போட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 ஆகணும் அண்ட் ஹெச் டாஸ் ஆஃப் 0 கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இது ஃபாலோ பண்ணிச்சுன்னா இந்த ஹெச் வந்து இந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்கும். அப்போது ஜெட்டுக்கு பதிலாக நம்ம z0ன்னு போட்டு அதுவும் ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஹெச் ஆஃப் z0 சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறோம். அந்த நெய்பர்ஹுட்டு தான் வந்து டபிள்யூலேருந்து ஹெச் ஆஃப் z0க்கு போகிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் டபிள்யூன்ற பாயிண்ட்டை வச்சு ஹெச் ஆஃப் z0க்குள்ளே அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம். அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரோவை விட சின்னதாக இருக்கணும். இந்த பாலும் ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஒமேகான்ற ரீஜியனை நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஹெச் ஆஃப் z0 மைனஸ் ஒமேகாவை நம்ம சூஸ் பண்ணுறோம். சின்ஸ் த ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் நாட் டேக்கன் பை ஹெச்சால் ஆப்போசிட் வேல்யூஸ் எடுக்க முடியாது. அண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தெர் இஸ் நோ பாயிண்ட் z பிலாங்ஸ் டு ஒமேகா விச் இஸ் ஹெச் ஆஃப் z டேக்ஸ் ஆப்போசிட் வேல்யூ ஹெச் ஆஃப் z0 அண்ட் ஹெச் ஆஃப் மைனஸ் ஹெச் ஆஃப் z0. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, z மாதிரி z0ம் எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூஸும் எடுத்துக்காது. ஹெச் ஆஃப் z0ம் ஹெச் ஆஃப் மைனஸ் z0ன்ற ஆப்போசிட் வேல்யூ எடுத்துக்காது. ஸோ ஹெச் ஆஃப் ஒமேகா டஸ் நாட் மீட் த டிஸ்க். ஸோ ஹெச் ஆஃப் ஒமேகா இந்த டிஸ்கோடைய டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்மளால் சுருக்க முடியாது. ஸோ அதனால் ஒமேகா ப்ளஸ் ஹெச் ஆஃப் z0 is less than rho. The distance between all the points of h of omega and minus h of z0 must be greater than or equal to rho. To every h of z belongs to omega, we have h of z plus h of z0 greater than or equal to rho. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச் ஆஃப் z வந்து
ஹெச் ஆஃப் ஜெட் வந்து சேம் வேல்யூ 2 தடவையும் ஒமேகா ஆப்போசிட் வேல்யூஸையும் எடுத்துக்காதுன்றதுனால ஹெச்சை வச்சு ஒரு மேப்பிங் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஒமேகாவில். அந்த மேப்பிங் மூலமாக நம்மளுக்கு W மைனஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் வந்து லெஸ் தேன் ரோவாக இருக்குது. ஹெச் ஆஃப் ஜெட் நாட் வந்து மைனஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட்ன்ற வேல்யூ எடுத்துக்காதுன்றதுனால நம்மளுக்கு இந்த கூற்று வந்து தப்பாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச் ஆஃப் ஒமேகாக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஹெச் ஆஃப் ஜெட்டும் ஹெச் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ரோ விட பெருசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டாவது. ஸோ ஃபஸ்ட்டு W மைனஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட்டில் மைனஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட்டுன்னு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றதுனால ஹெச் ஆஃப் ஜெட் நாட் ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டு இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் ரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஜெட்டுக்கு பதிலாக ஜெட் நாட்டுன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2h ஆஃப் ஜெட் நாட்டுன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2h ஆஃப் ஜெட் நாட்டில் வந்து 2 அந்த பக்கம் போச்சுன்னா ஹெச் ஆஃப் ஜெட் நாட்டோடைய மாடுலஸ் வேல்யூ வந்து ரோ பை 2ன்னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்சை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண எல்லாத்தையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இந்த W மைனஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் ஹெச் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் தயாரிக்கிறோம். இந்த மாதிரி ஹெச் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் தயாரிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை எப்படி தயாரிக்கிறோன்னா இந்த 2h ஆஃப் ஜெட் நாட்டுக்கு பதிலாக நம்ம ரோன்னு எடுத்துக்கிறோம், ரோ பை 4ன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் ரோ பை 4 டாட் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் டிவைடட் பை ஹெச் நாட் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் ஸ்கொயர் டாட் ஹெச் ஆஃப் ஜெட் நாட் டிவைடட் பை ஹெச் டேஷ் ஆஃப் ஜெட் நாட் இன்டூ h of z minus h of z naught divided by h of z plus h of z naught. இந்த டேர்ம் வந்து மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் h of z. ஸோ இந்த h of zன்ற அனாலிட்டிக் அண்ட் யூனிவேலண்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம g of z நாட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோன்னா இந்த ஃபங்க்ஷனில் ஜெட்டுக்கு பதிலாக நம்ம ஜெட் நாட்டுன்னு போட்டோன்னா ஈக்குவல் டு 0 ஆயிரும். அண்ட் ஜி டேஷ் ஆஃப் ஜெட் நாட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ் அட்லீஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும், கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், லெஸ் தேன் 1ஆகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேல்யூவை இந்த ஜி டேஷ் ஆஃப் ஜெட் நாட் தரும். அண்ட் இந்த ஜி டேஷ் ஆஃப் ஜெட் நாட்டோடைய மாடுலஸ் வேல்யூ பார்த்தோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெச்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். அந்த ஹெச்ன்ற ஃபங்க்ஷனை வச்சு அது யூனிவேலண்ட் அண்ட் அனாலிட்டிக்னு ப்ரூவ் பண்ணோம். அந்த அனாலிட்டிக் அண்ட் யூனிவேலண்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு நெய்பர்ஹுட் ஃபார்ம் பண்ணோம். அந்த நெய்பர்ஹுட் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் தயாரித்தோம், ஜி ஆஃப் ஜெட்டுன்னு சொல்லி. இந்த ஜி ஆஃப் ஜெட்டுன்ற ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காகவும் இருக்குது, யூனிவேலண்ட்டாகவும் இருக்குது, ஒமேகாலையும் இருக்குது. ஸோ ஒமேகாவில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் ஜி நாட் ஆஃப் ஜெட். ஒமேகான்ற ஃபங்க்ஷன் எப்போவுமே எம்டி கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபங்க்ஷன் வித் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ். இப்போ இங்கே ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்கிறதுலே எல்லாத்த விடவும் அதிகமான டெரிவேட்டிவ் கொண்ட ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு மல்டிபிள் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எஃப்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனால் என்ன வேலை வேணாலும் பார்க்க முடியும்னு நம்மளால் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம பின்னு ஒரு சுப்ரீமம் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் செட் இருக்கிறதுலே பெரிய டெரிவேட்டிவ் இருக்கிற ஒரு செட்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். சுப்ரீமம் ஜி டேஷ் ஆஃப் செட்டோடைய வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ நம்ம ஒரு பெரிய டெரிவேட்டிவோடைய
ஹையஸ்ட் வேல்யூவை பின்னு வச்சுக்கிறோம். இது மேபி ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். There is a sequence of functions Gn belongs to script f. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நார்மாலிட்டி கண்டிஷன். ஒரு ஃபேமிலி நார்மல் ஃபேமிலியாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். அந்த சப்சீக்வன்ஸ், அந்த ஹோல் ஃபங்க்ஷனில் இருக்கிற சப்சீக்வன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகணும். அந்த பாயிண்ட் வந்து ஒரு காம்பேக்ட் செட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக அது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்ட ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். நார்மல் ஃபேமிலி ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நார்மல் ஃபேமிலி ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மலைஸ்டு பை த கண்டிஷன்ஸ்னு சொன்னாங்களே, அதனால நம்ம நார்மாலிட்டியை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஜெட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஜி ஆஃப் ஜெட்டுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் ஜிஎன்கேன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் டு அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் காம்பேக்ட் செட்ஸ். ஒரு காம்பேக்ட் செட்டுக்கு இது கன்வர்ஜ் ஆகும்னு எடுத்துக்கிறோம். அந்த காம்பேக்ட் செட்டுக்கு கன்வர்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜிஎன்கே வந்து ஜெட் நாட்டுக்கு கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டைம்ஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா, எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுக்கு கன்வர்ஜ் ஆச்சுன்னா ஜி டேஷ் ஆஃப் ஜெட் நாட்டும் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் நாட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்மளுக்கு ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஜிஎன் ஆஃப் ஜெட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இன் ஒமேகாவாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஜெட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இன் ஒமேகான்னு வரும். ஸோ இதை வச்சுட்டு எஃப் வந்து நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த எஃப் வந்து யூனிவேலண்ட் அண்ட் இது வந்து நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த எஃப் வந்து யூனிவேலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். யூனிவேலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம Z1ன்ற ஒரு பாயிண்ட் ஒமேகாலேருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுறோம். g1 of z is equal to g of z minus z1, g of z minus g of z1. g வந்து ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்குன்னு அர்த்தம். they are all not equal to 0 in the region omega dash is equal to omega minus z. ஸோ ஜெட் இல்லாத ஒமேகாவை வந்து நம்ம ஒமேகா டேஷ்னு எடுத்துக்கிறோம். இப்போது Z1 இல்லாத ஒமேகாவை வந்து நம்ம ஒமேகா டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஹெர்விக்ஸ் தியரம் படி நம்மளுக்கு தெரியும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைக்குதோ, ஒரு லிமிட் கிடைக்கிற ஃபங்க்ஷன், லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் எய்தர் ஐடென்டிக்கலி 0 ஆர் நெவர் 0. ஒன்று அது வந்து ஐடென்டிக்கலாக 0 ஆயிடணும், அப்படி இல்லைனா 0வாகவே ஆகக்கூடாது, எப்போவுமே அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் ஒன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா f of z minus f of z1 is a limit function and not identically 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் நாட் 0. ஸோ அதனால் இது நாட் ஐடென்டிக்கலி 0. ஸோ ஹெர்விட்ஸ் தியரம் படி இதுதான் இருக்கிறதுலே பெரிய மேக்ஸிமல் டெரிவேட்டிவ் கொண்ட ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இது யூனிவேலண்ட்டாகவும் இருக்குது. இதுக்குள்ளேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எடுத்தாலும் அந்த வேல்யூஸ்க்கு கரெஸ்பாண்டிங் கிடைக்கிற ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைனா நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃப் வந்து ஒரு மேக்ஸிமல் டெரிவேட்டிவ்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் வந்து நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், எஃப் வந்து மேக்ஸிமல் டெரிவேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது எஃப் வந்து ஒரு பெரிய ரீஜியனை வந்து ஒரு சின்ன டிஸ்காக சேஞ்ச் பண்ண முடியும். டிஸ்கோடைய ரேடியஸ் லெஸ் தென் 1 இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கை வந்து எஃப்பால் தயாரிக்க முடியும். எஃப் ஹேஸ் டிசைர்ட் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ்
enough we prove that f takes every values of omega with omega less than small omega absolute value less than 1 and f is unique. So f unique ன்னு prove பண்ணிரணும் and f takes every values of omega with omega less than 1 அப்படின்னு நம்ம prove பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு let us suppose that f of zல omega நாட்ன்ற பாயிண்ட் இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். f of zல இல்லாத ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்குவோம். அந்த பாயிண்ட் வந்து ஒமேகா நாட் லெஸ் தேன் 1ன்னு சூஸ் பண்ணிக்குவோம். சில டிஸ்கில் இந்த ஒமேகா நாட்ன்ற பாயிண்ட் இல்லைன்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். gamma omega is simply connected region. It is possible to define a single valued analytic function branch analytic branch. ஸோ இப்போ இந்த சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்லேருந்து நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜெட்னு தயாரிக்கிறோம். அந்த எஃப் ஆஃப் ஜெட் எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட் மைனஸ் டபிள்யூ நாட், அதாவது எஃப் ஆஃப் ஜெட்லேருந்து டபிள்யூ நாட்டை எடுத்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் அதுக்கு கீழே 1 மைனஸ் ஒமேகா நாட் டபிள்யூ நாட் காம்ப்ளிமெண்ட் எஃப் ஆஃப் ஜெட், டபிள்யூ நாட் இல்லாத எஃப் ஆஃப் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தயாரித்து அந்த ஃபங்க்ஷன் யூனிவேலண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லிடுறோம். ஸோ இதோடைய வேல்யூ ரூட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கும் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். இதை நார்மலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இதுக்குள்ளேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் வரும். அந்த சப்சீக்வன்ஸ் ஒரு லிமிட் ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகும். அந்த லிமிட் ஃபங்க்ஷன் இல்லை கிடைக்கிற வேல்யூ வந்து ஒரு புது ஃபங்க்ஷனை தயாரித்து அந்த புது ஃபங்க்ஷனுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். g of z0 is equal to 0 and g of z0 greater than g dash of z0 greater than 0 அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த f of z வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இந்த f of z வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்மால் g of z எழுதிடணும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இந்த f of z வந்து நம்ம மாற்றி எழுதுகிறோம். டெரிவேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி டெரிவேட்டிவ் ஆஃப் f of z0 டிவைடட் பை f dash of z0 into f of z minus f of z0 divided by f of z0 complement f of z அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது இதோட ஜெட்டுக்கு பதிலாக z0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 0 ஆயிடுது. அண்டு இதில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 0ன்னு கிடைக்குது. ஸோ g dash of z is having a derivative greater than 0. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஃப்க்கு தான் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் இருக்குன்றது தான் நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் 1 ப்ளஸ் ஒமேகா டபிள்யூ நாட் டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் w நாட் b மல்டிபிள் ஆஃப் b அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ இதுலேருந்து நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ g dash of z வந்து g dash of z உடைய டெரிவேட்டிவ் வந்து மல்டிபிள் ஆஃப் பியில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் பின்னு சொல்லும்போது பியை விட பெருசுன்னு அர்த்தம். பி தான் இருக்கிறதுலே பெரிய டெரிவேட்டிவ் கொண்ட ஒரு சுப்ரீமம் ஆஃப் ஆல் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நம்ம பியை நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே பியை விட பெருசாக டெரிவேட்டிவ் கொண்ட ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து கான்ட்ரடிக்ஷன், இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். கண்டிப்பாக எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் நாட்டை விட பெரிய எந்த ஒரு செட்டுமே இருக்காதுன்றது தான் நம்ம போன ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். கண்டிப்பாக டபிள்யூ நாட்டுன்ற ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்மளால் ஒரு யூனிட் டெஸ்க்குள்ளே ஒரு ஆன் டு அண்ட் ஒன் டு ஒன் மேப்பிங் பண்ணி நம்மளால் எஃப்ன்ற ஃபங்க்ஷனை வச்சு ஒரு டிஸ்க் தயாரிக்க முடியும். ஸோ எஃப் அஸ்யூம்ஸ் எவ்ரி வேல்யூ டபிள்யூ வித் டபிள்யூ லெஸ் தேன் 1 அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்.